பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் மேல அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, இடி மேல இடின்னு விழுந்துட்டு இருக்குங்க. புள்ளி விவரம், கருத்து கணிப்பு எல்லாத்துலயுமே அவங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறத கண்ணார பாக்குறோங்க. அவங்க பெரிய நம்பிக்கை கோட்டை கட்டி வச்சதெல்லாம் அத்தனையும் இடிச்சு தரமட்டமாகறத பார்க்க முடியுதுங்க. ரொம்ப சமீபத்துல அந்த புள்ளி விவரம் சாத்தா பஜார் அல்லது சாட்டா பஜார், இரண்டு எப்படி வேணாலும் சொல்லலாம், மோடி மோதி இப்படி சொல்ற போல. இந்த சாட்டா பஜார் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. என்ன கருத்தை சொல்லி இருக்கிறாங்க? இந்தியா கூட்டணி 348 இடத்துல ஜெயிப்பாங்க, ஆனா பாஜக கூட்டணி 145 இடங்களுக்கே தொங்கிட்டு கிடப்பாங்க என்று இன்றைக்கு அறிவிச்சு கடுமையான பின்னடைவை பிஜேபி கொடுத்திருக்கு. கதறாங்க, என்னடா அது போரா வரலாம் நம்மளுக்கு, நம்ம ஒன்னும் வழங்க மாட்டோம்னு சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு கதறாங்க. கொஞ்ச நாளாவே நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், இந்த புள்ளி விவர ரேஷியோவை கோடி மீடியாவே குறைச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க பார்த்தா தெரியும். முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் 400 ஜெயிச்சிருவாங்க, 550 ஜெயிச்சிருவாங்க, 780 ஜெயிச்சிருவாங்க, இப்படி அடிச்சு விட்டுட்டு இருந்த கும்பல் இப்போ குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடியினுடைய வெற்றி வாய்ப்பை குறைச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. 400 சொன்னவங்க 300க்கு வந்து 220 தாண்டாதுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அறுதி பெரும்பான்மை பெற வாய்ப்பில்லை என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே தென்னிந்தியாவில் ஒத்த ஓட்டு வாங்க முடியாது, அதுவே ஒத்த ஓட்டு பாஜக. இந்த லட்சணத்துல இங்க வாரி எடுத்து நாங்க ஜெயிச்சோம்னா அவங்களா அடிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இடையில இந்த காட்சி மாறுது இல்ல, வெற்றி தோல்வி மாறுபட பிஜேபி தோற்று போகும் நினைச்ச உடனே பங்கு சந்தையில முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்க ஆரம்பிச்சு படபடன்னு பங்குகள் சரிஞ்சு போச்சு. 1000 புள்ளிகள் ஒரே நாள்ல சரியுது. அதானி அம்பானிகளுடைய பங்குகள் 6% குறைஞ்சிச்சு. முதலீட்டாளர்களுக்கு என்ன கலக்கமாயி போச்சுன்னா, தொடர்ந்து மோடி பேசிட்டு வந்தார் இல்லையா, இந்த இஸ்லாமியர்கள் வந்து இது பண்ணுவாங்க, இஸ்லாமியர்கள் அது, இந்த மத விரோத பிரச்சாரம் இருக்குல்ல, இது முதலீட்டாளர்களை வருத்தப்பட வச்சதோட அச்சப்பட வைத்திருக்கிறது. இவங்க ஏதோ பெரிய கலவரத்தை தூண்ட போறாங்க, தேவையில்லாம நம்ம முதலீடு பண்ண வேணாம், இருக்கிற பங்கை வித்துட்டு ஓடிடுவோம் அப்படின்ற சூழல்ல முதலீட்டாளர்கள் தள்ளி. இது எல்லாமே மோடி கும்பல் தோற்று போவதற்கான அடையாளங்கள். இன்னொன்னு கூட யோசிங்க, பல நாடுகள் இந்தியாவுக்குள்ள முதலீடு செய்ய வர்றேன்னு சொல்லிட்டு திரும்பி ஓடி போயிட்டாங்க. அதுல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லவா, எலான் மஸ்க், அவர் தான் ட்விட்டர்னு சொல்லக்கூடிய எக்ஸ் தளத்தினுடைய ஓனர். அவர் பெரிய நிறைய விண்வெளி சுற்றுலா வரைக்கும் வச்சிருக்காரு, ஏராளமான கம்பெனி வச்சிருக்காரு, டெஸ்லா காரே அவருடையதான். இந்த மனுஷன் இந்தியாவுக்கு குறிப்பா பிரதமரை சந்திக்கிறதுக்கு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு கப்புன்னு அடிச்சு ஓடி போயிட்டாருங்க சீனாவுக்கு. எனக்கு முடியல, எனக்கு கடுமையான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட்டை போட்டுட்டு கிளம்புனவரு அடுத்த 4-5 நாள்லயே சீனாவில் போய் நிக்கிறாரு. அப்ப அவரால் முடியும் தானே, அவர் ஏன் வரல? ஆட்சி மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க கிட்ட நம்ம ஒப்பந்தம் போட்டு சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாதுன்ற தெளிவுல தானே முதலாளிங்க வரமாட்டானுங்க. அப்ப இதுல இருந்தே ஆட்சி மாறப்போகுதுன்னு தெளிவா தெரியுதுங்க. இதோட சேர்த்து நம்ம பல விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. மாநிலங்கள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்ற இடங்கள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இவங்க பின்னடைவை சந்திக்கிறார்கள் என்பதை சான்றா சொல்லுது. இப்ப சட்டா பஜார்னா என்ன, அது ஒரு அமைப்பா அப்படின்னு யோசிப்பீங்க. இல்லைங்க, அது ஒரு சூதாட்ட கிளப், சூதாட்ட அமைப்பு. இந்த சூதாட்ட அமைப்பு என்னன்னா, மழை வருதான்னு பாக்குறதுக்கு சூதாட்டம் கட்டுறாங்க, பெட்டு கட்டுறாங்க. இன்னைக்கு மழை வரும் வராது. அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விலைவாசி ஏறுமா, பெட்டு கட்டுறானுங்க. அதுல இந்த பொருள் இவ்வளவு ஆகும், பெட்டு கட்டி அதை இதா பண்றாங்க. எலெக்ஷன்ல இவங்க ஜெயிப்பாங்களா பெட்டு கட்டுறாங்க. இப்படி பெட்டு கட்டி இல்லீகலா சட்டவிரோதமா செயல்பாட்டில் இறங்கக்கூடிய ஒரு குரூப் தான் சாட்டா பஜார் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இது இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல இருந்தாலும் மும்பைல இருக்கிறது வலுவானதாக பார்க்கப்படுது. மிக சமீபத்துல கூட ராஜஸ்தான் மாநிலத்துல இதே போல ஒரு சாத்தா பஜார் இருக்குங்க. இந்த சாத்தா பஜார் பலோடியா சாத்தா பஜார்னு அழைக்கப்படுது. இந்த பலோடியா சாத்தா பஜார்ல அவங்க தொடர்ந்து ஒரு நம்பரை சொல்லிட்டே வர்றாங்க, பிஜேபி தான் ஜெயிக்கும், 310 இடம் ஜெயிக்கும், அதுக்கப்புறம் 290 இடம் ஜெயிக்கும், அதுக்கப்புறம் 240 இடம் ஜெயிக்கும். இப்படி பின்னாடி போயிட்டே இருக்க அவங்களுடைய கருத்து கணிப்பு. நிறைய சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கருத்துலையும் பின்னடைவை சந்திக்குது. மக்கள் இவங்களுக்கு வந்து பெட்டு கட்ட மாட்டாங்க, மண்ணை கவிடுவாம்பா அப்படின்னு மக்கள் பெட்டு கட்ட மறுக்கிறாங்க போல இருக்கு. அதனால மொத்தமா போச்சு. இங்கேயும் அதே மாதிரிதான் கருத்து கணிப்பு. பிஜேபியினுடைய நம்பர்ஸ் குறைச்சிக்கிட்டே வருது. இங்க பாலோடி சாத்தா பஜார் இதுதான் இங்க அப்படின்னா, மும்பைல மொத்தமா போட்டு உடைச்சிட்டாங்க. அவ்வளவுதாங்க, பிஜேபி காலி. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல அவங்க கடுமையான பின்னடைவை சந்திப்பார்கள் என்று சொல்றாங்க. நமக்கே தெரியுமேங்க, கர்நாடகத்துல பிஜேபி கூட்டணி வச்சாங்க, மதச்சார்பற்ற ஜனதா தளம்.
அந்த தலைவருடைய பேரனே 300 பெண்களை ரேப் பண்ணி 3000 CD வச்சு இன்னைக்கு தலைமறைவா உட்காந்துட்டு இருக்காரு. 31ஆம் தேதி தான் வரப்போறாரா இந்தியாவுக்கு. அது ஒரு பெரிய பின்னடைவை அங்க உருவாக்குச்சு. தமிழ்நாட்டில் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம அண்ணாமலை எப்ப பார்த்தாலும் அதிமுக கூட கொடசலை கொடுத்தோடனே போடா வெளியேறுடா அப்படின்னு பத்தி விட்டு இவங்க தனியா நின்று ஒரு கூட்டணி அமைச்சு நிக்கிறாங்க. ஸோ இந்த கூட்டணியும் போச்சு, அந்த கூட்டணியால மொத்தமா போச்சு. இது ஒண்ணு. அப்புறம் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, அங்க வலுவா நின்று போராடுவாங்க. இவங்களுக்கு ஆதரவு பெருசா இல்லை. இவங்க ஆதரவாக இருக்கிற சந்திரபாபு ரெட்டி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மோடியுடைய படத்தையே போடாம தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கிற அந்த புத்தகத்தை அடிச்சு வெளியிட்டார். அங்க போய் நொந்து நூடுல்ஸ்டாங்க பிஜேபி காரங்க. அப்ப தேர்தல் கூட்டணியா இருக்கிற கட்சிகள் இவங்களோட தான் கூட்டணியா இருக்கும்னு கூட சொல்றதுக்கு அச்சப்படுறாங்க. அப்படிதான் தென்னிந்தியாவில் அவங்க நிலைமை. இப்ப வட இந்தியாவில் மாத்திரம் போயிடுச்சா என்ன, பஞ்சாப், ஹரியானா, இங்க உத்தரப்பிரதேசம், இந்த 3 மாநிலத்துக்குள்ளே உள்ளேயே போக முடியலங்க. அங்க இருக்கிற விவசாயிங்க வச்சு செய்யறாங்க, அடிச்சு ஓட விடுறாங்க, விதவிதமான போராட்டங்களை செய்யறாங்க. மோடியினுடைய மேடைக்கு பக்கத்துல நின்று கோஷம் எழுப்புற அளவுக்கு தைரியமா இருக்கிறாங்க. நேத்து நேரம் உள்ள போற அன்னைக்கு கருப்பு கொடி காட்டி ஓட விட்டாங்க மோடியை. அப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த 3 மாநிலத்திலும் கிடையாது. வடகிழக்கு மாநிலத்துல இவனுங்களே போட்டி போடல. எங்கங்க அசாம், மேகாலயா, இந்த பக்கம் மணிப்பூர், இதுல நாங்க போட்டி போடலன்னு சொல்லிட்டானுங்க. அங்க 5 சீட்டு அதுவும் போச்சா. இந்த பக்கம் வந்தீங்கன்னா போன முறையெல்லாம் ஒடிசாவில் பிஜு ஜனதா தள்ளிட்ட கால் கையில விழுந்து ஏதோ கூட்டணியில் தெரிஞ்சானுங்க. இந்த முறை பிஜு ஜனதா தளம் பிச்சு எரிஞ்சிருச்சு, மொத்தமா முடிஞ்சா. அதுல இல்லாம பாண்டியனை வேற ரொம்ப குறை சொல்லியிருக்காரு. அந்த முதலமைச்சருடைய ரொம்ப நெருக்கமான மானசீகமான தொண்டனா வச்சிருக்கிறது இந்த IAS பாண்டியனை. IAS பாண்டியனை திருடன்னு சொன்ன பிறகு நாளைக்கு தோத்து போனாலும் 4 பேர் சீட்டு கொடுத்தா ஜெயிச்சிடலாம், நம்ம போய் ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு பிஜேபி நினைச்சா கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஒடிசா போயிருச்சு. அப்புறம் சிரோன்மணி அகாலிதள் ஏற்கனவே பஞ்சாப்ல நெருக்கமா போயிட்டு வேண்டாம்ப்பா இவங்களோட சேர்ந்தா நமக்கு வர 4 சீட்டு வராது அப்படின்னு கழட்டி விட்டுருச்சு. இன்னொரு பக்கம் டெல்லியில போய் இளவெழுத்து விட்டுருக்காரு, இங்க வந்து ஜார்க்கண்ட்ல போய் இளவெழுத்துட்டு வந்தாரு. ஸோ இப்படியாக கூட்டணி கட்சி எதிர்கட்சி அத்தனையும் பயங்கரமா மல்லுக்கு நின்று மொத்தமா மண்ணள்ளி போட்டுருச்சு பிஜேபி கும்பல். அப்ப இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பெரிய ஓட்டு வங்கியாக மாறிய பல இடங்கள்ல மிகப்பெரிய பின்னடைவை இவர்கள் சந்திக்கிறாங்க. இன்னொரு விஷயம், 100 சில்லற பகுதியில வெறும் 2%, 3% வித்தியாசத்தெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 3000-4000 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அந்த தொகுதிகளை தக்க வச்சுக்கிறது பிஜேபிக்கு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அவங்க ஒரு கருத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் எல்லாத்துலயுமே பாதிக்கும் மேற்பட்ட சீட்டை இந்தியா கூட்டணி வெல்லும். இப்ப அதுவே ஒரு பெருசா போகுது இல்லைங்க. மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத், தெலுங்கானா, பீகார், இது எல்லா மாநிலத்திலையும் முக்காவாசி தொகுதிகளை கிட்டத்தட்ட அடிச்சு தூக்கும் இந்த இந்தியா கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய அச்சத்தை காவிகளுக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா நம்ம மேடையில் நின்று பேசிட்டு போயிடுறோம், கீழே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறேன், காவிகளுக்கு தெரியணும்ல, கூட இருக்கிற ஜால்ராக்கள் அண்ணே நம்ம தானே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு போக, அங்க பார்த்தா மொத்தமா முட்டையாகி போச்சுன்னா பயமா போயிருமேனு கதறிட்டு கிடக்குறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு, தங்களை நிலைநிறுத்தி கொள்ளவே போராடக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு பிஜேபி தள்ளப்பட்டு இருக்கிறது. நீங்க எவ்வளவு வேகமா வேலை பார்த்தாலும் கூட 140-45 இப்ப சொல்லியிருக்கிறாங்களா, நீங்க எப்படி பார்த்தாலும் 150-60 தாண்ட முடியாது. இதுதான் எல்லா அரசியல் விமர்சகருடைய பார்வையாக இருக்கிறது. அது நான் ஒண்ணு சொல்ல வாங்க உங்களுக்கு, இந்த சாத்தா பஜாரை நம்பலாமா? அப்படியோ துல்லியமா சயின்டிபிக்கா அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. சாத்தா பஜார் எதை வச்சு அடிப்படையில் பண்றாங்கன்னா, மக்கள் கொடுக்கிற ஆதரவு அடிப்படையில அவங்க பெட்டு கட்டுறாங்கல்ல, அதன் அடிப்படையில தான் இவங்க இந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப பெட்டு கட்டும் போது மக்கள் உன்னை நம்புறான் பாருங்க, பிஜேபி தோத்துருயா, அது 140 கூட வராதியா, பாருங்க காங்கிரஸ் 300 சொல்ற இடத்துக்கு வருயா அப்படின்னு நம்பிதானே அவன் பெட்டு கட்டுறான். அப்ப அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது? களத்துல இருந்து வருது. அந்த களத்துல இருந்து பணம் கட்டுறவன் இப்படி ஜெயிப்பாங்கன்னு கள நிலவரத்தை பார்த்துட்டு தான் சொந்த பணத்தை கட்டுறான். ₹1 போட்டா ₹3 வரும்ன்றதுக்காக கட்டல, ரிஸ்க் எடுக்க தயாரா தான் சொந்த பணத்தை போட்டு இது பண்றான். ஒருவேளை மாத்தி போயிட்டா பணம் போயிருமேன்னு அவனுக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்ப ரிஸ்க் எடுக்கிறவன் கள நிலவரத்தை தெரியாம ரிஸ்க் எடுக்க மாட்டான் இல்லையா? அந்த அடிப்படையில தான் ஓரளவு இதை நம்பலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே ஃபுல்லா அப்படியே நடக்குமா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை.
சாத்தா பஜார் சொல்றது அப்படி நடந்துருமா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்தியா கூட்டணி ஜெயிக்கும்ன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. என களம் அப்படித்தான் சொல்லுகிறது.